ஸோ நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா, நீங்க தான் ஒரு நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர். நீங்க என்ன பண்றீங்க அப்டின்னா, ஒரு ஸ்விட்ச் வச்சிருக்கீங்க. இந்த ஸ்விட்ச இன்னொரு ஸ்விட்சோட கனெக்ட் பண்றீங்க. எந்த இஷ்யூவும் வராது. ரைட்டா? அப்ப இந்த ஸ்விட்சுக்கும், இந்த ஸ்விட்சுக்கும் ஒரு கேபிள் வந்து லே பண்றீங்க. கிராஸ் ஓவர் கேபிள். ஸோ இந்த கிராஸ் ஓவரும் போட்டீங்க அப்டின்னா, இது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும் அப்டின்னா, உங்களுக்கு கிரீன் கலர் ஆயிடும். டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஸோ இங்கேயும் கிரீன் ஆயிடும். எந்த இஷ்யூவும் கிடையாது. அதே மாரி இன்னொரு டிவைஸ் 3வது ஸ்விட்சும் கனெக்ட் பண்றீங்க. அதுக்கும் அதே மாரி ஸ்ட்ரெய்ட் த்ரூ கிராஸ் ஓவர் கேபிள். அப்பயும் ஏதாவது இஷ்யூஸ் வருமான்னா வராது. அப்பவும் கனெக்ட் ஆயிடும். அப்ப இந்த மாரி பில்ட் பண்ணிட்டே போறீங்க அப்டின்னா, எந்த பிரச்சனையும் வராது. அப் டூ நீங்க 200 சிஸ்டம் ஸ்விட்ச் இல்ல 300 ஸ்விட்சஸ் எவ்வளோ ஸ்விட்ச் வச்சு போனாலும் எந்த பிரச்சனையும் வராது. ஆனா தவறுதலா என்னைக்காவது உங்களோட கம்யூனிகேஷன்லயோ இல்ல யாரோ ஒருத்தர் வந்து இந்த ஸ்விட்ச ரீகனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா, அப்ப இந்த ஸ்விட்ச்ல இருக்கிற பிசி, இந்த ஸ்விட்ச்ல இருக்கிற பிசியோட ஈஸியா கம்யூனிகேட் ஆகும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல ஒரு பிசி வைக்கிறேன். ஸோ இந்த இடத்துலயும் ஒரு பிசி, இந்த இடத்துல ஒரு லேப்டாப் வச்சுக்கிறேன். இப்ப இவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் கிரியேட் பண்றதுக்கு ஸோ கேபிள போட்டுறேன் நானு. ஸோ ஐபி அட்ரஸும் அசைன் பண்ணிடுறேன். ஸோ 192.168.1. ஸோ 1.1. ஸோ இந்த பிசிக்கு வந்து 102 குடுக்குறேன். ஸோ நான் என்ன பண்றேன் அப்டின்னா, இதுக்கு ஒரு சர்வர குடுத்துறலாம். ஓகே. ஸோ பிசிக்கு ஐபி சர்வர் லேப்டாப்க்கு ஐபி அட்ரஸ் வந்து 102 குடுத்துறேன். சர்வருக்கு ஐபி அட்ரஸ் வந்து 103 குடுத்துறேன். ஓகே. இப்ப எல்லா சிஸ்டமும் கனெக்ட் ஆகுமா? ஆகாதா? ஸோ இவன் என்ன பண்ணுவான் அப்டின்னா, இவன் டைரக்ட்டா இப்டி ஈஸியா கனெக்ட் பண்ணிடுறான். ஆனா இவன் கனெக்ட் பண்ணா இந்த ஸ்விட்ச்ல இருந்து இங்க வந்து, இங்க போய் இதுக்கப்புறம் தான் கனெக்ட் பண்ணணும். ரைட்டா? ஸோ இதான் ஆனா இவன் என்ன பண்றான்னா, இந்த ஸ்விட்ச்சுக்கு தான் எல்லா டைமும் இவன் ஓவர்லோட் பண்றான்னு சொல்லிட்டு, யாராவது ஒருத்தர் வந்து இந்த கம்யூனிகேஷன கிரியேட் பண்ணா அது ஈஸியா இருக்குமா? இவன் இப்டி போய் இப்டி போயிரலாமா? நான் சொல்ல வர கான்செப்ட் புரியுது இல்லையா? இவன் இப்டி போய், இப்டி சுத்தி போய் போறதுக்கு பதிலா, இந்த மாரி டைரக்ட்டா குடுத்துட்டோம்னா, இந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். கரெக்ட்டா? பட் இங்க தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். இந்த மாரி கம்யூனிகேஷன் குடுத்தீங்க அப்டின்னா, என்ன ஆகும் அப்டின்னா, ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் கட் ஆயிடும். ஏன்னா, இந்த இடத்துல லூப் அப்டிங்கிற ஒரு கான்செப்ட் கிரியேட் ஆகும். இவன் 1ன்னு வச்சுக்குவோம். இவன் 1ங்கிற இன்ஃபர்மேஷன் இங்க குடுக்குறான் அப்டின்னா, இவன் இந்த ஸ்விட்ச் வாங்குனோனே இவனுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவான். அதுதான் பிராட்காஸ்டிங். ரைட்டா? இவன் இந்த 1ங்கிற இன்ஃபர்மேஷன் டேட்டாபேஸ வந்தோனே இவன் என்ன பண்ணுவான்? 1.1ன்னு அனுப்புவான் இங்க. இவன் என்ன பண்ணுவான்னா, 1.1 வாங்கி, இவனுக்கு என்ன பண்ணுவான்னா, 1.2ன்னு சொல்லிட்டு அனுப்புவான். ரிப்பீட் ஆகும். இவன் 1.2 ரிசீவ் பண்ணோன ஒரு புது கம்யூனிகேஷன் போல இருக்குன்னு இவன் என்ன பண்ணுவான்னா, மறுபடியும் ஒரு பாக்கெட் அனுப்புவான் 1.3. இவன் இந்த 1.3 வாங்கி என்ன பண்ணுவான்னா, 1.4 இவனுக்கு அனுப்புவான். நம்மாள் மறுபடியும் 1.5ன்னு சொல்லிட்டு அதே இன்ஃபர்மேஷன புது புது ஃப்ரேம்ல போட்டு அனுப்பிக்கிட்டே இருப்பானுங்க. இப்ப அனுப்பிக்கிட்டே இருந்தா என்ன நடக்கும்? ஒரே ஓவர்லோட் 1 ஆகும். 2வது ஒரே ஒரு டாஸ்க் மட்டும் என்ன ஆயிட்டு இருக்கும்? ப்ராசஸ் ஆயிட்டே இருக்கும். ஒரே நிமிஷம். ஸோ ஒரே ஒரு ப்ராசஸ் மட்டும் தான் இதுல நடந்துகிட்டே இருக்கும். மல்டிபிள் ப்ராசஸ் இதுல பண்ண முடியாது. அதனால சிஸ்கோ என்ன பண்றாங்க அப்டின்னா, இந்த ஸ்விட்ச்ல புதுசா ஒரு புரோகிராம ஆட் பண்றானுங்க.
அப்ப இந்த ப்ரோக்ராமோட பேரு தான் எஸ்டிபி, ஸ்பானிங் ட்ரீ புரோட்டோகால்ஸ். அப்ப என்ன பண்ணும், லூப் அவாய்ட் பண்றதுக்கு ஒரு இடத்துல டிஸ்கனெக்ட் பண்ணணும், ரைட்டா? ஓகே, இதே சினாரியோவை இப்ப என்ன பண்றேன், இந்த கேபிள்ல இப்ப வந்து லூப் எல்லாம் கிரியேட் ஆகல, எல்லாரும் டேட்டாவை ரிசீவ் பண்ணிட்டு இருக்காங்க, சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணிட்டு இருக்கானுங்க. சோ நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, இப்ப எஸ்டிபி ஒர்க் ஆகுமானா ஒர்க் ஆகாது. இந்த இடத்துல எஸ்டிபிங்கிற ப்ராசஸே கிடையாது. நான் இப்ப என்ன பண்றேன்னா, இதையும் கம்யூனிகேட் பண்ண வைக்கிறேன். இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த லிங்க் அப் ஆன உடனே எல்லாத்துலயுமே எஸ்டிபி ஸ்டார்ட் ஆயிடும். இந்த எஸ்டிபி என்ன பண்ணும் அப்படின்னா, இவன் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு, இதுல எந்த இடத்துல கட் பண்றான்னு தெரியுதா? இங்க கட் பண்றான். இதுக்கு முன்னாடி இது வந்து கிரீன் கலர்ல இருந்தது. இப்ப ஆட்டோமேட்டிக்கா இது ரெட் கலரா மாறிடும். சோ இங்க லிங்க் அப் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்கா இது கிரீன் வந்து இந்த ஆரஞ்சு கலர் ரெட் கலருக்கு போயிடும். சோ இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த டேட்டா இங்க இருந்து போய் இங்க எல்லாம் போக முடியாது. இங்க இருந்து டைரக்ட்டா போயிடும். ஈவன் டைரக்ட்டா போயிடுவான். இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு, கரெக்ட்டா? பட் இன் கேஸ் இந்த ரவுட்டர் வந்து இந்த இடத்துல இந்த சர்வர் வந்து நம்ம இங்க வச்சிருந்தோம்னா, இந்த சர்வர் இங்க இருந்துச்சு, இந்த கிளையண்ட் அங்க இருந்துச்சுன்னா மறுபடியும் என்னது ஓவர்லோட் ஆகுமா ஆகாதா? ஆகுமா ஆகாதா? ஏன்னா மறுபடியும் இந்த இந்த சுவிட்ச் இப்ப ஓவர்லோட் ஆகும். இந்த சுவிட்ச் மொத டைம் ஓவர்லோட் ஆனதுக்கு பதிலா இந்த சுவிட்ச் என்ன ஆகும்? ஓவர்லோட் ஆகும். கரெக்ட்டா? எஸ். ஏன்னா இது சர்வர் எங்க இருக்கோ அந்த இடத்துல இந்த லிங்க் கட் ஆகக்கூடாது. அதத்தான் நீங்க சிசிஎன்ஏல என்ன பண்ண போறீங்கன்னா, அதத்தான் லேர்ன் பண்ணி இத கரெக்ட் பண்ண போறீங்க. கிளியரா? முன்னாடி எல்லாரும் இந்த வழியா இவன் இந்த வழியா போய்க்கிட்டு இருந்தான், இவன் இந்த வழியா போய்க்கிட்டு இருந்தான், பிரச்சனை இல்ல. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த இடத்துல சர்வர் ரூம மாத்திட்டானுங்க. இந்த சுவிட்ச் இல்ல சுவிட்ச மாத்துனாலும் சரி, இந்த பிரச்சனை தான் கிரியேட் ஆகும். ஏன் இந்த சுவிட்ச இதுக்கு மாத்துனாலும் ஏன் ப்ராப்ளம் ஆகுதுன்னா, இது வந்து ஹையஸ்ட் மேக் ஐடி இருக்கிற ஒரு சுவிட்ச். அதாவது ஹையஸ்ட் நம்பர். இந்த ஸ்பானிங் ட்ரீ புரோட்டோகால் என்ன பண்ணும் அப்படின்னா, எது ஹையஸ்ட் நம்பர் இருக்கோ அந்த இடத்துல இருக்கிற சுவிட்சை செலக்ட் பண்ணி அந்த லிங்க கட் பண்ணி விட்டுருவான். புரியுதா? இப்ப எஸ்டிபி புரோட்டோகால் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுதா? ஓகே. சோ இதே விஷயத்த நம்ம இப்ப தியரில எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சோ இதுக்கு பேரு தான் ஸ்விட்சிங் லூப் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சுவிட்ச்ல மல்டிபிள் கனெக்ஷன கிரியேட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா என்ன நடக்கும் அப்படின்னா, ஸ்விட்சிங் லூப் கிரியேட் ஆகும். அப்ப அத அவாய்ட் பண்றதுக்கு, இந்த பிசி ஸ்விட்ச் டூ ஸ்விட்ச் ஒரு கேபிள் போட்டீங்கன்னா எந்த இஷ்யூவும் வராது. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த டேட்டா இங்க இருந்து அனுப்பும், இங்க போகும், இங்க ரிசீவ் ஆகும். இவன் டேட்டாவ அனுப்புவான், இங்க போகும், டேட்டா ரிசீவ் ஆகும், ப்ராப்ளம் கிடையாது. ஆனா இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு கேபிள எக்ஸ்ட்ரா போட்டீங்கன்னா, இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, இது வழியா அனுப்புன டேட்டா இங்க போன உடனே இவன் என்ன பண்ணுவான்னா, இது வழியா மறுபடியும் ரிப்பீட் ஒண்ணு பண்ணுவான். இங்கேயும் டேட்டாவ அனுப்புவான். இவன் டேட்டாவ வாங்குனதுக்காண்டி இவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு பெர்மிஷன்ஸ் ஒரு புது ப்ராசஸ் இவன் ஸ்டார்ட் பண்ணுவான். இவன் மறுபடியும் இங்க புது ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவான். இவனுக்கு 2 பேருக்கும் என்ன கிடைக்காதுன்னா, கம்யூனிகேஷனே கிடைக்காது. சுவிட்ச் என்ன ஆகும், மறுபடியும் இவங்களுக்குள்ளேயே பாக்கெட்ட ரிப்பீட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் ஸ்விட்சிங் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஸ்விட்சிங் லூப்ப அவாய்ட் பண்றதுக்கு தான் இந்த எஸ்டிபி அப்படிங்கிற புது புரோட்டோகால நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸ்பானிங் ட்ரீ புரோட்டோகால்ஸ். ரைட்டா? அப்ப இந்த ஸ்பானிங் ட்ரீ புரோட்டோகால் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த 3 ஆப்ஷனையும் கனெக்ட் பண்ணி இதுக்கு ஒரு அல்காரிதம் இருக்கு. இந்த அல்காரிதம் வந்து செலக்ட் ஆயி, இதுல எது ஹையஸ்ட் மேக் அட்ரஸ் இல்லன்னா ஹையஸ்ட் நம்பர்ஸ், சுவிட்ச் ஐடின்னு சொல்லுவாங்க இத. எது ஹையஸ்ட் சுவிட்ச் ஐடி, நான் இப்ப கான்செப்ட் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். தியரி படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சுவிட்ச் ஐடி எது ஹையஸ்டா இருக்கோ அந்த சுவிட்ச்ல இந்த போர்ட்டா, இந்த போர்ட்டான்னு பார்த்துட்டு அவன் என்ன பண்ணிடுவான்னா, இது ரொம்ப தேவையில்லாத போர்ட்ட டிஸ்கனெக்ட் பண்ணிடுவான். அப்ப இப்படி டிஸ்கனெக்ட் பண்ணணும்னா முதல்ல ஸ்பான் ட்ரீ புரோட்டோகால்னா என்னன்னு தெரியணும். ஸ்பான் ட்ரீ புரோட்டோகால் இஸ் யூஸ்ட் டு switch network avoiding switching loops.
லூப் கிரியேட் ஆகாம இருக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ற ஒரு புது ப்ரோக்ராம். இட் யூஸ் ஸ்பானிங் ட்ரீ அல்காரிதம். எஸ்டிபி பிளாக் ரிட்டர்ன் பாத் தட் குட் காஸ் லூப். எது ரிட்டர்ன் பாத்தை கிரியேட் பண்ணுதோ அந்த பாத்தை என்ன பண்ணும் அப்படின்னா பிளாக் பண்ணிடும். எஸ்டிபி வந்து ஓப்பன் ஸ்டாண்டர்ட், யாரு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இது வந்து சிஸ்கோ மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. மல்டிபிள் மெம்பர்ஸ் யாரு நீங்க நாளைக்கு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு நீங்க ஒரு சுவிட்ச் கிரியேட் பண்ணனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை காப்பி பண்ணிக்கங்க. ஸ்பான் ட்ரீ புரோட்டோகால்னு போட்டுட்டு இதை காப்பி பண்ணிக்க.
ஸோ காப்பி பண்ணிட்டீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்கம்மா. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இதுல பார்க்க போற கான்செப்ட் என்ன அப்படின்னா, எஸ்டிபிபியோட ப்ராசஸ். இது எப்படி ப்ராசஸ் பண்ணும்? அப்ப எஸ்டிபி புரோட்டோகால் எப்படி ப்ராசஸ் பண்ணும் அப்படின்னா, இது எஸ்டிபினா என்ன? சோ இதுதான் ஒரு இன்டர்வியூ கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ். இதுவும் வந்து இன்டர்வியூல கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதோட புரோட்டோகால் நம்பர்ஸ், ஓப்பன் ஸ்டாண்டர்ட் என்னன்னு கேட்பானுங்க. எஸ்டிபி எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்பாங்க. அவாய்ட் டு ஸ்விட்சிங் லூப்ஸ். இதுதான் 2 பாயிண்ட் தான் இதுக்கு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்க்கு. இதுக்கு அப்புறம் இந்த எஸ்டிபி எப்படி ஒர்க் ஆகுது? இவன் எதை பேஸ் பண்ணி? இப்ப சுவிட்ச் ஏன்னு வச்சுக்கோ. இது பி, இது சி. அப்ப ஏன் இந்த பர்ட்டிகுலர் பிளேஸ்ல போய் இவன் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். இந்த லிங்க்ல போய் ஏன் எஸ்டிபி புரோட்டோகால் வந்து பிளாக் பண்ணிருக்கு? ஏன் இங்க பண்ணாம, இல்ல இங்க பண்ணாம ஏன் இந்த இடத்துல வந்து இவன் பிளாக் பண்றான் அப்படின்னா, இதுக்கு ஒரு சம் ப்ராசஸ் இருக்கு.
அப்ப அந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா, ஸோ எஸ்டிபியோட ப்ராசஸ். அப்ப எஸ்டிபி ப்ராசஸ் அப்படிங்கிறது முதல்ல இது வந்து டோபாலஜியை பில்ட் பண்ணணும். அப்ப டோபாலஜியை பில்ட் பண்ணணும் அப்படின்னா எஸ்டிபி ப்ராசஸ்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். பில்டிங் ஆன் எஸ்டிபி டோபாலஜி இஸ் அ மல்டி ஸ்டெப் கன்வர்ஜன் ப்ராசஸ். அப்ப இந்த கன்வர்ஜன் ப்ராசஸ் நடக்கணும் ஒரு டோபாலஜிக்குள்ள அப்படின்னா, டோபாலஜினா ஒண்ணும் இல்ல, இப்ப ரைட் சைடுல இருக்கு இல்லையா, இதுதான் நம்மளோட டோபாலஜி. சோ இதுதான் ஒரு டோபாலஜி. இந்த டோபாலஜில நம்ம எஸ்டிபி ப்ராசஸ் வந்து என்ன பண்ணணும்னா, முதல்ல கன்வர்ஜன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த டோபாலஜிக்குள்ள எந்த இடத்துல டிஸ்கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த சுவிட்சோட டிஸ்கிரிப்ஷன், சுவிட்சோட ப்ராசஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப அதுதான் ரூட் பிரிட்ஜ் எலெக்டட் ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸ். அதாவது ரூட் பிரிட்ஜ் அப்படிங்கிறது என்னன்னா, சர்வரை வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்றது. இந்த 3 சுவிட்ச்ல எந்த சுவிட்ச் நம்மளுக்கு பெஸ்ட் சர்வர் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சர்வர் எங்க இருக்கோ அந்த ஏரியாவுக்கு பக்கத்துல இருக்கிற சுவிட்ச் தான் ஃபர்ஸ்ட் ரூட் பிரிட்ஜா எலெக்ட் பண்ணுவாங்க. நான் சொல்ல வர கான்செப்ட் புரியுதா? சோ இப்ப எல்லாருமே சர்வரை நோக்கி தான் வருவாங்க டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு. சோ இவனும் சரி, இல்ல இங்க இருந்தும் சரி, எல்லாருமே இங்க தான் வருவாங்க. ஆனா இந்த சுவிட்ச் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், ரூட் பிரிட்ஜா செலக்ட் ஆகணும். அதுவா எலெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா பிரச்சனை இல்ல. இல்ல அப்படின்னா நம்ம தான் அதை எலெக்ட் பண்ண வைக்க போறோம். அப்ப இந்த ப்ராசஸ் தான் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் போர்ட் ஐடென்டிஃபைடு. இதுல 2 கண்டிஷன்ஸ் இருக்கு. இந்த பிரிட்ஜ் ஐடி கண்டுபிடிக்கணும்னா 2 கண்டிஷன்ஸ் இருக்கு. ஒன்னு ரூட் போர்ட், இன்னொன்னு டெஸ்டினேட்டட் போர்ட். சோ இந்த ரூட் போர்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஃபார்வர்ட் பண்ணும். இத ஃபார்வர்டிங் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெஸ்டினேட்டட் போர்ட்ல வந்து என்னன்னா ஃபார்வர்டும் ஆகும், ரிசீவும் ஆகும். சோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மட் மாதிரி. இது வந்து ஃபார்வர்ட் பண்ணாலும் ரிசீவும் பண்ணும். ஆனா இது ரிசீவ் பண்ணும் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் இதுக்கு ரிசீவிங் கெப்பாசிட்டி ஜாஸ்தியா இருக்கும். அதனால இது என்ன பண்ணுவாங்கன்னா ரிசீவ் பிளஸ் ஃபார்வர்ட். இது ஃபார்வர்ட் பிளஸ் ரிசீவ். முதல்ல டேட்டாவை அனுப்பிட்டு தான் ரிசீவ் பண்ணுவான். ஆனா நம்மால அப்படி கிடையாது. டேட்டாவை வாங்கிட்டு தான் ரிசீவ் ஃபார்வர்டே பண்ணும். அப்ப இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் இந்த 2 பாயிண்ட். ரூட் போர்ட் அப்படிங்கிறது ஃபார்வர்ட் பிளஸ் ரிசீவ் பண்றது. டெஸ்டினேட்டட் போர்ட்ங்கிறது ரிசீவ் ஆகும் பிளஸ் ஃபார்வர்ட் ஆகும். சோ இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? சோ இந்த 2க்கு உள்ள போர்ட்டுக்கு உள்ள டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், இதை மேனுவலா கால்குலேஷன் பண்ணாலும் சரி, இல்ல ஆட்டோமேட்டிக்னாலும் சரி. பட் இதெல்லாம் முன்னாடிலாம் நிறைய நம்ம உட்காந்து கால்குலேட்லாம் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்பெல்லாம் யாரும் கால்குலேட்லாம் பண்றது இல்ல. டைரக்டா ஒரே ஒரு கமாண்ட போட்டு மாடிஃபை பண்ணி விட்டு போயிடும். ஓகே. ஆனா தியரியில கேட்கும்போது எல்லாம் கேட்பானுங்க. 3வது போர்ட் ஆர் பிளேஸ்ட் இன் பிளாக்கிங் ஸ்டேட் ரிக்வயர்ட் டு எலிமினேட் லூப்ஸ். சோ இதுதான் 4th பாயிண்ட். இந்த எல்லாமே இதுல எது அப்படின்னா, இது டெஸ்டினேட்டட் போர்ட்டா இருக்கும். ரைட்டா? இத டிபி, இதுவும் டிபியா இருக்கும். அப்ப இது ஆர்பி. ஒரு டிபிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது தான் ஆர்பி போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். அப்ப இவன் ஆர்பினா அடுத்த போர்ட் என்னது, டிபி போர்ட்டா தான் இருக்கும். இவன் ஆர்பி, அப்ப இங்கேயும் டிபி போர்ட்ல இருக்கும். அப்ப இந்த 2 போர்ட் டிபி போர்ட்டா இருக்கிறதுனால இந்த சுவிட்ச் இல்ல இந்த சுவிட்ச், இந்த 2 சுவிட்ச்ல இவன் 0,1 அப்படின்னு வச்சுக்கோம். இவன் 0,2, இவன் 0,3 அப்படின்னா இந்த சுவிட்ச் என்ன பண்ண, எஸ்டிபி புரோட்டோகால் இந்த இடத்தை டிஸ்கனெக்ட் பண்ணிடும். இந்த 2 போர்ட் எப்படி அசைன் பண்றாங்கன்னு புரிஞ்சுதா? சோ இது வந்து என்னன்னா ரூட் போர்ட் அப்படிங்கன்னா ஃபார்வர்ட் மட்டும் பண்ணும். ரைட்டா? இவனும் ஃபார்வர்ட் பண்ணுவான், இவனும் ஃபார்வர்ட் பண்ணுவான். ஏன் ஃபார்வர்ட் பண்றாங்கன்னா இங்கதான் சர்வர் இருக்கு. அப்ப இவன் தான் ரூட் பிரிட்ஜா இருப்பான்.
நார்மலா இது ஆட்டோமேட்டிக்கா இது கால்குலேஷன் இது ஏன் இங்க கனெக்ட் ஆயிருக்குன்னா அதுதான் ரீசன். இவன் ரூட் சுவிட்சா கனெக்ட் ஆயிருக்கும். ஆட்டோமேட்டிக்கா இது எலெக்ட் ஆகிருக்கணும், இல்ல எலெக்ட் பண்ணியிருப்போம். அப்ப இது என்னன்னா ரிசீவ் பண்ற போர்ட்ன்னு அர்த்தம். இதுவும் டிபின்னு இருக்கும். டெஸ்டினேட்டட் போர்ட், இதுவும் டெஸ்டினேட்டட் போர்ட். இது புரிஞ்சுதா? அதாவது வந்து இப்போ ஒண்ணும் இல்ல. இந்த இந்த பிக்சர் வச்சுக்கோங்க ரைட்டா? இதுக்கு கண்டிஷன்ஸ் இருக்கு. இப்ப நான் ஆஸ் பர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறனால நான் என்ன பண்றேன்னா, இத பார்த்த உடனே என்னால சொல்ல முடியும். என்ன அப்படின்னா, இந்த போர்ட் வந்து இங்க சர்வர் இருக்கு. அப்ப இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஒண்ணு மேனுவலா இந்த ஸ்விட்ச என்ன பண்ணியிருப்பானுங்கன்னா, ரூட் பிரிட்ஜா கன்வெர்ட் பண்ணியிருப்பானுங்க. ஒண்ணு மேனுவல் இல்லன்னா ஆட்டோமேட்டிக். எஸ்டிபி புரோட்டோகாலே இது செலக்ட் ஆயிருந்துச்சுன்னா, நம்ம மேனுவல் ப்ராசஸ் பண்ண வேண்டாம். அப்ப இது வந்து ரூட் பிரிட்ஜ் இல்லன்னா ரூட் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கிளியரா? ரூட் ஸ்விட்ச்ல எத்தன போர்ட் இருந்தாலும் அது டிபி போர்ட்டா மட்டும் தான் இருக்கும். கிளியரா? டிபி போர்ட்க்கு ஆப்போசிட் போர்ட் அதாவது அந்த லிங்க்ல அந்த வயர்ல அடுத்த எண்ட் என்னவா இருக்கும்னா, ஆர்பி போர்ட்டா மட்டும் தான் இருக்கும். அப்ப இதுவும் ஆர்பி ரைட்டா? ஒரு சுவிட்ச்ல மொத்தமே 2 கேபிள் தான் இருக்கு அப்படின்னா, ஒரு ஆர்பி போர்ட் அசைன் ஆயிடுச்சுன்னா, அடுத்த போர்ட் வழியா என்ன நடக்கும்னா, டிபி மட்டும் தான் ரன் ஆகும். அப்ப இவனும் டிபி அப்படிங்கும்போது, இப்ப எஸ்டிபி புரோட்டோகால் வெரிஃபை பண்ணும். இவன் என்ன பண்ணுவான்? இதெல்லாம் எலக்ஷன் ப்ராசஸ். எஸ்டிபி புரோட்டோகால் என்ன பண்ணும்னா, இந்த எண்ட அவனால டிஸ்கனெக்ட் பண்ண முடியாது. இந்த எண்டையும் டிஸ்கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா, இவங்க எல்லாரும் ஆர்பில இருந்து டிபிக்கு வந்து டேட்டா போய்க்கிட்டு இருக்கு. அப்ப இங்க பார்ப்பான். இங்க 2மே டிபில தான் இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சுவிட்சோட ஐடி என்னன்னு பார்ப்பான். இந்த சுவிட்சோட ஐடி. அப்ப இவன் 01 அப்படின்னு ஒரு ஐடி ஒரு வேல்யூ இருக்குன்னா, இவன் 02 இருக்கு அப்படின்னா, இந்த இடத்த புடிச்சு டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுருவான். அதுதான் பிளாக்கிங். இப்ப இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? என்னம்மா? கிளியர் பண்ண வேண்டாங்கிறீங்களா? ஓகே, ஓகே. இல்ல இதுக்கு நம்ம டாஸ்க் இருக்கு. அத பத்தி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்.
ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் இதோட எலக்டிங் எஸ்டிபி ரூட் பிரிட்ஜ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் ரூட் பிரிட்ஜ கண்டுபிடிச்ச பிறகு, அதாவது இந்த ரூட் சுவிட்ச் ஃபர்ஸ்ட் ரூட் பிரிட்ஜ கண்டுபிடிக்கணும். அதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, எஸ்டிபி புரோட்டோகால் இப்படி தான் வொர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் ரூட் சுவிட்ச கண்டுபிடிச்ச பிறகு, அவன் மேனுவலா மத்த எல்லா கன்வர்ஜென்ஸும் ப்ராசஸையும் ஸ்டார்ட் பண்ணுவான். The first step STP conversion process electing root bridge, which is the central reference point of the STP topology. ரெண்டாவது, the root bridge elected based on bridge ID. இந்த bridge ID அப்படிங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி தான் ரூட் பிரிட்ஜ் அவனால கண்டுபிடிக்க முடியும். ஸோ கம்பரைஸ் டூ காம்பனன்ட்ஸ். ரெண்டு காம்பனன்ட் இதுல இருக்கு. ஒன்னு வந்து பிரிட்ஜ் ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க, பிரிட்ஜ் ப்ரியாரிட்டி. இன்னொன்னு மேக் அட்ரஸ். இந்த ரெண்டு கண்டிஷனை வச்சு தான் இவனால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த பிரிட்ஜ் ஐடி, இந்த மூணுல எது பிரிட்ஜ் ஐடி அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்ப இவனுக்கு கண்டிஷனுக்கு என்னன்னா இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. பிரிட்ஜ் ஐடி, பிரிட்ஜ் ப்ரியாரிட்டி, இல்லைன்னா மேக் அட்ரஸ். இந்த ரெண்டு வேல்யூவை வச்சு மட்டும்தான் இதுல எது பெஸ்ட், எது லீஸ்ட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு அது மூலமா மட்டும்தான் மேனேஜ் பண்ண முடியும். அப்ப இந்த பிரிட்ஜ் ப்ரியாரிட்டியோட வேல்யூ என்ன அப்படின்னா, 16 பிட் வந்து பிரிட்ஜ் ப்ரியாரிட்டி. மொத்தம் 16 பிட் வந்து இதுக்கு மூவ் ஆயிடும். 48 பிட் வந்து மேக் அட்ரஸ்க்கு. அதாவது இதுல எது லீஸ்ட், மொத்தம் 64 பிட்ல எது லீஸ்ட் எது ஹையஸ்ட் அப்படின்னு பார்த்து அதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பிரிட்ஜ கண்டுபிடிக்க முடியும். The default priority is 32768. ப்ரியாரிட்டிக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க. மேக் அட்ரஸ் நம்மளுக்கு தெரியும். ஐபி கான்ஃபிக் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ஆல்னு போட்டீங்கன்னா அந்த சுவிட்சோட மேக் அட்ரஸ் தான் கண்டுபிடிக்க முடியும். அண்ட் த லோயஸ்ட் ப்ரியாரிட்டி வின். எது லீஸ்டா இருக்கோ அந்த வின் தான் ப்ரியாரிட்டி தான் வின் ஆகும். இஃப் தேர் இஸ் ஆன் டை இந்த ப்ரியாரிட்டி, the lowest MAC address is used as the tiebreaker, which will share the bridge ID to all the neighbors every 2 seconds. அப்ப என்னோட பிக்சர்ல இங்க இருக்கா, இதுதான் பிக்சர். அப்ப இந்த பிக்சர்ல பாத்தீங்க அப்படின்னா இதே கான்செப்ட் டிபி. அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல கட் ஆயிருக்கு, ரைட்டா? அப்ப கண்டிப்பா என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த சுவிட்ச் ரூட் பிரிச்சா இருக்க வாய்ப்பே இல்ல. அப்ப இவனும் இந்த எண்டு கனெக்ட் ஆகுது. ஆனா இவன் இது ஒரு எண்டு வந்து டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப இவன் தான் ரூட் பிரிட்ஜ். அதாவது இந்த மாதிரி நம்ம சாஃப்ட்வேர்ல பார்க்கும்போது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா மேனுவலா பார்க்கும்போது எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, ஒவ்வொரு சுவிட்சுக்குள்ளேயும் போய் அதோட டீடைல்ஸ வெரிஃபை பண்ணுவோம். ரைட்டா? இந்த சுவிட்ச் வந்து இப்ப இந்த சாஃப்ட்வேர்ல ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா ஒவ்வொரு சுவிட்சுக்குள்ளயும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு லேப்டாப்ப எடுத்துட்டு போய் சோ அந்த கண்ட்ரோல் கேபிளையும் எடுத்துட்டு போவோம். ஒவ்வொரு ஏரியாவா போய் செக் பண்ணணும். சோ கன்சோல்ல டெஸ்க்டாப், டெர்மினல், ஓகே. சோ எனபிள். ஷோ எஸ்டிபி அப்படின்னு குடுத்தீங்கன்னா, சோர்ஸ் ஸ்பானிங் ட்ரீ அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. அந்த கமாண்ட குடுத்தீங்க அப்படின்னா, இந்த மாரி ஓப்பன் ஆகும். அந்த சுவிட்சோட டோட்டல் ஸ்பானிங் ட்ரீ ஸ்ட்ரக்சர் இதுதான். இதுல என்ன குடுத்திருக்கான்னு பாத்தீங்கன்னா, நான் இப்பதான் கமாண்ட எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, ரூட் ஐடி பிரியாரிட்டி வேல்யூ 326769 அப்படின்னு அசைன் ஆகிருக்கு. ஒரு மேக் அட்ரஸ் இருக்கு. அந்த இடத்துல அவனே சொல்றான், ரூட் ஐடிய கண்டுபிடிச்சிட்டான்னா, இந்த இந்த கமாண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிடும். தி பிரிட்ஜ் இஸ் த ரூட். ஹலோ டைம் 2 செகண்ட்ஸ், மேக்ஸிமம் 20 செகண்ட் வரைக்கும் ஃபார்வர்ட் ஆகிட்டு இருக்கும். அப்ப பிரிட்ஜ் ஐடியோட பிரியாரிட்டி வேல்யூ 32769. அட்ரஸ் இதே ஆப்ஷன் பிரிட்ஜ் ஐடி, ரூட் ஐடி கண்டுபிடிக்கிற கான்செப்ட். அப்ப இந்த போர்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாமே டெஸ்டினேட்டட் போர்ட்டா இருக்கும். கிளியரா? டிபி போர்ட்டா இருக்கா? ஓகே. எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன்னா, இத அப்படியே ஒரு ஓரமா வச்சிருவோம்.
இவன் ரூட் போர்ட். இதை நான் டெலிட் பண்ணிட்டுமா? ஓகே, இது வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த 2 இப்ப நான் இன்னொரு இதை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி இன்னொரு லேப்டாப் எடுத்துக்கிறேன். கன்சோல் கேபிள் கீழே இருக்கிறதுக்கும் நம்ம என்ன பண்றேன், RS-232 கன்சோல்ல கனெக்ட் பண்றேன். ஸோ இதே கான்செப்ட் டெஸ்க்டாப் ஐபி கான்ஃபிகரேஷன். ஸோ எனபிள் ஸோ SHOW ஸ்பானிங் ட்ரீ. ஸோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இங்க என்ன போர்ட் இருக்கு, ஒரு டெஸ்டினேட்டட் போர்ட், ஒரு இன்னொரு டெஸ்டினேட்டட் போர்ட், ஒரு ரூட் போர்ட் இருக்கா? இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் இருக்காது. த ரூட் இஸ் த ரூட் பிரிட்ஜ் அப்படிங்கிற கான்செப்டை இங்க பார்க்க முடியாது. ஓகே, இந்த ஸ்விட்ச் ஓபன் பண்ணோம் அப்படின்னா ஸோ இப்போ இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் புரிஞ்சுதா? இது லேப்டாப்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரிட்ஜ் இஸ் ரூட் பிரிட்ஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃபர்ஸ்ட். இதுதான் ரூட் பிரிட்ஜ். ஃபர்ஸ்ட் ரூட் பிரிட்ஜை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் லைன் எழுதியிருப்பேன், ரைட்டா? அதுதான் இந்த லைன். இந்த 3 போர்ட்டும் டிபி போர்ட்டா இருக்கும்னு சொன்னேன், டெஸ்டினேட்டட் போர்ட். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த லைன்ல இருக்கிற போர்ட். ஒரு டெஸ்டினேட்டட் ரிசீவ் பண்ண முடியும், அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் பண்ணும். இவன் ரிசீவ் பண்ணுவான், ஃபார்வர்ட் பண்ணுவான். இவன் என்ன பண்ணுவான்னா ஃபார்வர்ட் மட்டும் தான் பண்ணுவான், தேர்ட் போர்ட். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த கமாண்டே இருக்காது. ஓகே, இதே விஷயம் 3வது ஆப்ஷன், 3வது சுவிட்சுக்கும் நான் போயிடுறேன். அதையும் ஓபன் பண்ணி கமாண்ட் ப்ராம்ப்ட்ல டெர்மினல்ல ஓகேல போறேன். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த 3க்குள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும் அதுக்குள்ள என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு. இது ரூட் பிரிட்ஜ், இந்த பிரிட்ஜ் இஸ் த ரூட் அப்படிங்கிற வேர்டு இருக்கும். இதுல என்ன இருக்கும் அப்படின்னா எல்லாமே டெஸ்டினேட்டட் போர்ட்டா இருக்கும். இது பிளாக் பண்ண சுவிட்சோட கண்டிஷன். இந்த சுவிட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் போர்ட், ஒரு ரூட் போர்ட், ஒரு டெஸ்டினேட்டட் போர்ட். இன்னொரு சுவிட்ச் இருக்கு, அந்த சுவிட்சுக்குள்ள போய் பார்க்கும்போது எப்படி கண்டிஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா ஸோ இது தேர்ட், ஒரு 2 டெஸ்டினேட்டட் பிளாக்கிங்கே இந்த இடத்துல இருக்காது. டிஃபரன்ஸ் புரிஞ்சுதா? இந்த 3க்கு உள்ள டிஃபரன்ஸ் புரியுதா? இந்த 3 சுவிட்சும் இந்த 3 இதுல இதுதான் வந்து என்னது ஃபர்ஸ்ட் சுவிட்ச், இது 2வது சுவிட்ச், இது 3வது சுவிட்ச், ரைட்டா? இந்த ஃபர்ஸ்ட் சுவிட்ச்ல தான் என்ன இருக்கு அப்படின்னா இந்த பிரிட்ஜ் இஸ் த ரூட் அப்படின்னா இந்த சுவிட்ச் தான் ரூட் சுவிட்சா செலக்ட் ஆயிருக்கு. கிளியரா? இந்த பிரிட்ஜ் ஐடி எங்க இருக்கோ, இந்த கமாண்ட் எங்க இருக்கோ, இந்த பிரிட்ஜ் இஸ் த ரூட்னு எங்க இருக்கோ அந்த சுவிட்ச் தான் ரூட் சுவிட்ச். கிளியர்? இதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கொடுத்தது. 2வது கண்டிஷன் என்ன சொல்லிருப்பானா ரூட் போர்ட் ஃபார்வர்ட் டெஸ்டினேட்டட் போர்ட்னு சொல்லியிருப்பேன். இந்த ரூட் பிரிட்ஜ்ல இந்த ரூட் பிரிட்ஜ் கனெக்டிவிட்டி ஆர் ரூட் பிரிட்ஜ் இல்லனா ரூட் சுவிட்ச்னு சொல்லுவோம். இதுல எல்லா போர்ட்டும் டெஸ்டினேட்டட் போர்ட்டா மட்டும் தான் இருக்கும். கிளியர்? 2வது சுவிட்சுக்கு வரேன். 2வது சுவிட்ச்ல பார்த்தேன் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவானா ரிசீவ் பண்ணுவான், ஃபார்வர்ட் பண்ணுவான். ஏன்னா அவன் ரூட் சுவிட்ச் கிடையாது. அதனால அவன் என்ன பண்ணான் 2 ரூட் டெஸ்டினேட்டட் சுவிட்ச் இருக்கு, ஒரு ரூட் சுவிட்ச் மட்டும் இருக்கு. கிளியரா?
இந்த ரூட் சுவிட்ச் எதை நோக்கி போகும் அப்படின்னா சர்வர் இந்த ரூட் பிரிட்ஜ் நோக்கி போற சுவிட்ச் எல்லாமே ரூட் சுவிட்சா இருக்கும். அப்ப FA0/3 போய் பார்த்தீங்க அப்படின்னா, அது இந்த சுவிட்சோட கனெக்ட் ஆயிருக்கிற போர்ட்டா இருக்கும். அந்த கேபிளா இருக்கும். ரைட்டா? 3வது சுவிட்சுக்கு வரேன். 3வது சுவிட்ச்ல என்ன ஆயிருக்குன்னா, பிளாக் பண்ணியிருக்காங்க. அப்ப ஏ ஆல்ட் அண்ட் பிளாக் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கும். அப்படின்னா இந்த போர்ட் வந்து என்னாச்சு? லாக் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அப்புறம் டெஸ்டினேட்டட் சுவிட்ச் ஒண்ணு இருக்கு. ரூட் போர்ட் ஒண்ணு இருக்கு. கிளியர்? அப்ப இத பேஸ் பண்ணி தான் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இப்ப 3லயும் ஒண்ணு டைரக்ட்டா இந்த 3யும் ஓட கண்டிஷனையும் உள்ள போய் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இது ரூட் பிரிட்ஜ். ரைட்டா? இந்த சுவிட்ச்ல பிளாக்கிங் நடந்திருக்கு. இந்த சுவிட்ச் டேட்டாவ டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருக்கும். ஒண்ணும் பிரச்சனை இல்லாத சுவிட்ச். அவ்வளவுதான் வொர்க்கிங். நம்ம ரியல் டைம்ல பண்ணும்போது இது மட்டும் தான் பார்ப்போம். கிளியரா? அப்ப இந்த பிளாக் ஆயிருக்கிற சுவிட்ச்ல சர்வர கனெக்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? லூப்ல ஆகாது. நெட்வொர்க் ஸ்லோவாயிடும். எல்லாரும் நெட்வொர்க் ஆக்சஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு சுவிட்ச்ல என்ன ஆகும்? ஓவர்லோட் ஆயிடும். ரைட்டா? அப்ப எஸ்டிபி புரோட்டோகால் வந்து தப்பா இத கால்குலேட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மட்ட சொல்றாங்க. நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர கூப்பிட்டு சொல்லுவாங்க. நெட்வொர்க் ஸ்லோவா இருக்குது. ஏதோ ப்ராப்ளமா இருக்கு பாருங்க அப்படின்னு உடனே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க வந்து பார்த்த உடனே சொல்லிருவாங்க. எஸ்டிபி ஏதாவது பிரச்சனை ஆயிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. L1ல இருக்கிற இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுவாங்க? போய் ஒவ்வொரு கேபிளா உட்கார்ந்து வெரிஃபை பண்ணிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு சுவிட்சும் வொர்க் ஆகுதான்னு கனெக்ட் பண்ணி பார்ப்பானுங்க. கேபிள்ஸ் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணுவான். அப்ப அவனோட சீனியர் வந்தான் அப்படின்னா, அவன் உடனே என்ன சொல்லுவான்னா, எஸ்டிபிய செக் பண்ணியா? அப்படின்னு கேட்பான். அப்ப எஸ்டிபிய செக் பண்ணீங்கன்னா, அப்ப என்ன ஆயிருக்கும்னா, இந்த மாரி ஏதோ ஒரு இஷ்யூ இடையில என்ன பண்ணியிருப்பானுங்கன்னா, புதுசா அந்த பழைய சுவிட்ச் வந்து ப்ராப்ளம் ஆயிருக்கும். அதனால அத எடுத்துட்டு, இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, புது சுவிட்ச ஆர்டர் பண்ணி வாங்கி மாட்டியிருப்பான். மாட்டுன உடனே அந்த எஸ்டிபி புரோட்டோகால் டோபாலஜியே மாறிரும். அதனால அந்த எஸ்டிபி புரோட்டோகால் என்ன பண்ணும், எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு தடவ எலக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும். பார்த்துட்டு, எதெல்லாம் ஹையஸ்ட்டா இருக்கோ அங்கெல்லாம் புடிச்சு லாக் பண்ணி விட்டுருவான். இப்ப வாங்கியிருக்கிற புது சுவிட்ச் நம்ம பழைய சுவிட்சோட மேக் அட்ரஸ் கம்மியா இருந்துச்சுன்னா, லோயஸ்ட் மேக் அட்ரஸ் இருக்கிற சுவிட்சா இருந்துச்சுன்னா, இந்த சுவிட்ச என்ன பண்ணிருவான் அப்டின்னா, ரூட் சுவிட்சா மாத்திரும். நான் சொல்லப் போற வர கான்செப்ட் புரியுதா? அப்ப நீங்க புது சுவிட்ச் வாங்கி நீங்க மாட்றீங்க. அந்த எஸ்டிபி புரோட்டோகால் என்ன பண்ணுது? இத ரூட் பிரிட்ஜா மாத்தி விட்டுருச்சுன்னா, அந்த டோபாலஜி டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடும். நம்ம சர்வர் வச்சிருக்கிற எந்த ஒரு சுவிட்ச் இல்லன்னா சர்வருக்கு இருக்கிற முக்கியமான ஃபோக்கல் பாயிண்ட் பிளாக் ஆகியிருக்கும். அதனால நெட்வொர்க் என்ன ஆயிடும்னா, ஸ்லோவாக ஆரம்பிச்சுரும். அப்ப சீனியர் L2, L3 லெவல்ல இருக்கிறவங்க பார்த்த உடனே சொல்லிடுவானுங்க. இந்த பிரச்சனை அப்டின்னா ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வேற ஒண்ணும் கிடையாது. படிச்சது அவங்கிறத விட, இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்க நெறைய பார்த்திருப்பானுங்க. அதனால என்ன சொல்லுவானுங்கன்னா, அந்த சர்வர் இருக்கிற சுவிட்ச்ல போய் முதல்ல செக் பண்ணுங்க. அங்க போய் பார்த்தா, இந்த கண்டிஷன்ஸ் இருக்கும். புரியுதா? அப்ப நம்ம சர்வர இந்த சுவிட்ச்ல தான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்டின்னா, அந்த சுவிட்ச்ல இந்த மாரி இருக்கக்கூடாது. இந்த சர்வர் எங்க இருக்குன்னா, இந்த மாரி இருக்கணும். அப்ப என்ன பண்ணுவானுங்கன்னா, இதுக்குள்ள போயி கால்குலேட் பண்ணி, ஒரு கமாண்ட்ஸ் மூலமா இந்த ஸ்விட்ச மறுபடியும் ரூட் ஸ்விட்சா மாத்திருவாங்க. கிளியரா? அத தான் இப்ப நம்ம பண்ண போறோம். ஓகே. இது எல்லாம் அப்படியே இருக்கட்டும். நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். இப்போதைக்கு நம்ம தியரி பார்ட் முடிச்சு வந்துரலாம். ஓகே. இத அப்படியே காப்பி பண்ணிக்கங்க.
ஸோ காப்பி பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கம்மா. அது இன்னொரு பொண்ணு அரங்கேற்றம் பண்றது இவங்க. ஓ காப்பி பண்ணிட்டீங்களா?
காப்பி பண்ணிட்டீங்களா? ஓகே. அப்ப எஸ்டிபி டெர்மினாலஜி. ஸோ டெர்மினாலஜினா இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் ரூட் சுவிட்ச்னா என்ன? நான் இது வரைக்கும் என்ன பேசணும் அது தியரி கிளாஸ் இது. அதுக்கப்புறம் நான் ரூட் சுவிட்ச். அப்ப இந்த பிக்சர்ல இந்த எண்டு டிஸ்கனெக்ட் ஆகல, இந்த எண்டும் டிஸ்கனெக்ட் ஆகலைன்னா இவன் தான் ரூட் சுவிட்ச். அப்ப இவன் என்ஆர் நான் ரூட் சுவிட்ச். இவனும் என்ஆர் நான் ரூட். ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் ரூட் சுவிட்ச் எது நான் ரூட் சுவிட்ச்னு. அதுக்கப்புறம் இதுக்கு சுவிட்ச் ஐடிங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி இதை எதை கட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். இதை காப்பி பண்ணிக்கணும்.
முடிச்சிங்களா? ஓகே. அப்ப இந்த கான்செப்ட்ட வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த டாஸ்க்ல எது வந்து கரெக்ட்டான ரூட் பிரிட்ஜா இருக்கும்னு சொல்லுங்க பாப்போம். சோ உங்களுக்கு என்ன தெரியணும் அப்டின்னா, 1 பிரிட்ஜ் ஐடி. பிரிட்ஜ் ஐடிங்கிறது பிரியாரிட்டி வேல்யூ பிளஸ் மேக் அட்ரஸ். ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி வேல்யூ வச்சு செக் பண்ணணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து இது 100 இருக்கு. இதுவும் 100 இருக்கு. இதுவும் 101 அப்டின்னா, இதுல எது லீஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 தான். இது கிடையாது. அதுக்கப்புறம் இது 2ம் சேமா இருந்துச்சுன்னா, மேக் அட்ரஸ செக் பண்ணணும். அப்ப மேக் அட்ரஸ் வந்து 001 இவன் 002 அப்டின்னா, இவன் தான் உங்களோட ரூட் பிரிட்ஜ். கான்செப்ட் புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி வேல்யூ வச்சு சிம்பிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேக் அட்ரஸ வச்சு மேனேஜ் பண்ண முடியும். 2 சேர்ந்தது தான் பிரிட்ஜ் ஐடி. ஓகே. இந்த பிக்சர்ல எந்த சுவிட்ச் ரூட் சுவிட்ச்? சுவிட்ச் ஏவா? ஏன் சுவிட்ச் ஏன்னு சொல்றீங்க? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸ் சுவிட்ச் ஏ, பி, சி எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா பிரிட்ஜ் ஐடி என்ன குடுத்திருக்கான்னு பார்க்கணும். 100 இருக்கு. இங்க வந்து 32768. அப்ப இது அவுட். இதுவும் அவுட். இதையும் அவுட் பண்ணிரலாம். அப்ப இவனும் பிரியாரிட்டி 100, இவனும் பிரியாரிட்டி வேல்யூ 100. ரைட்டா? 2 சேமா இருக்கானுங்க. அதுக்கப்புறம் மேக் அட்ரஸ் பாத்தீங்க அப்படின்னா, இதோட மேக் அட்ரஸ் வேல்யூ என்னன்னா, இதோட மேக் அட்ரஸ். இது 2யும் செக் பண்ணும்போது இவன் தான் கரெக்ட்டான ஆட். கான்செப்ட் புரிஞ்சுதா? ஓகே. சோ இதுக்கு அடுத்து இது 2யும் ஸ்னாப் மட்டும் எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கங்க, உங்க நோட்ல காப்பி பண்ணிக்கங்க. ஸ்னாப் எடுத்துக்கங்க. இத நான் வந்து மண்டே எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் இத எப்படி பிராக்டிகலா வொர்க் பண்றதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இத ஒரு ஸ்னாப் எடுத்துக்கங்க ஃபர்ஸ்ட். நோட்ல காப்பி பண்ணிடுங்க. ஓகே. இதுக்கு அடுத்து எஸ்டிபி கான்ஃபிகரேஷன் இதையும் ஒரு காப்பி எடுத்துக்கங்க. இது 2யுமே நோட்ல அப்படியே காப்பி பண்ணிக்கங்க. தேர்ட் ஒன்னு எஸ்டிபியோட வெர்ஷன்ஸ். இதையும் காப்பி பண்ணிக்கங்க இன்டர்வியூ பர்பஸ்க்கு. இப்பைக்கு இத ஸ்னாப் மட்டும் எடுத்துக்கங்க. சோ இந்த 3 ஸ்னாப் எடுத்ததையும் உங்க நோட்ல அப்படியே காப்பி பண்ணிக்கங்க. ரைட்டா? மண்டே வந்து இத எப்படி பிராக்டிகலா நம்ம வொர்க் பண்றது, எந்த மாரி ப்ராசஸ் பண்றதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்த டாபிக் போயிரலாம். கிளியர்? ஓகேம்மா. தேங்க் யூ. பாய்.